ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். mhsc.tn.government.in இதை வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிவ், ஜூனியர் பேலிவ், ஆஃபீஸர்ஸ் அண்ட் டிரைவர், இந்த மாதிரி பல்வேறு வகையான பதவிகள் கொடுத்துருக்காங்க. 2300க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு 8th பாஸ் பண்ணாங்க, 10th பாஸ் பண்ணாங்க, டிகிரி முடித்தவங்க யாராலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாவட்டம், தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டத்துக்குமே வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மாவட்ட வாரியாக எப்படி வேலைவாய்ப்பு வந்து செக் பண்ணுறது, இந்த எக்ஸாமுக்கான தேர்வு முறை எப்படி இருக்க போது, வயது வரம்பு என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகே, இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஹோம் பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கவங்க லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். புதுசாக அப்ளை பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண பாருங்கள். ஓகே, மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் கண்டிப்பாக ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. 10th மார்க்ஷீட் எப்படி இருக்கோ அதேமாரி நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரையும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்க. மிஸ்டேக் இல்லாத கொடுங்க, ஏன்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு பாலிசிக்கு ஏற்ற மாரி. ஸோ கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ரீடைப் பாஸ்வேர்டில் போயிட்டு மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ சேம் அதே பாஸ்வேர்டு கீழே என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கான கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு. அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தா ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் வரும். இப்போ நீங்கள் திரும்ப லாகின் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். லாகின் அண்டு அப்ளை ஆன்லைன் அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இப்போ இதில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். எந்த மெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ சேம் அதே மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பாஸ்வேர்டு கொடுத்து க்ரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு அப்படியே பார்த்து டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து பார்த்தா ஆல்ரெடி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓடிபி வந்து ஃபஸ்ட்டே மொபைல் நம்பருக்கு அனுப்பிட்டுருப்பாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கீழே கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கூட வந்து டைப் பண்ணிக்கோங்க. சிலமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் சக்ஸஸ்ஃபுல் நம்பர் ஓப்பன் ஆகிட்டு இப்போ நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் லாகின் ஆகிட்டு இந்த மாதிரி தான் டேஷ்போர்ட் வரும். ஓகே, இல்லை டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ண போகிறீங்க தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துனா அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்தமான ஜாப்லாம் கொடுத்துருக்கான்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் என்ன, பதவி என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறோம் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மல்டிபிள் பதவிக்கு அப்ளை பண்ணலாம், எல்லா பதவிக்குமே அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஒவ்வொருத்துக்கும் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்து அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்லாம் படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறத பொறுத்த வரைக்கும் எல்லா பதவிக்கும் ஒரே மாதிரியான ப்ராசஸ் தான் அப்ளை பண்ணிருக்க போது எந்த மாற்றமே வந்து கிடையாது. ஓகே, ஸோ இப்போ அப்ளை அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கான பதவியின் பெயர் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிட்டு நேம்லாம் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிச்சு இப்போ நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ சேம் அதேமாரி நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். 10th மார்க் ஷீட்டில் மாரி பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜ் என்னது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஜெண்டரை கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிடா அன்மேரிடா விடோவா அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பிறந்த பிளேஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் பர்த் பிளேஸ் எதுவோ அதை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேட்டிவ் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் சொந்த மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் நேம். ஓகே,
நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபாதருக்கான இனிஷியலை கொடுத்துட்டு பக்கத்தில் ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபாதர் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபாதர் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க்கை நேமை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் இனிஷியல் கேட்டிருக்காங்க. பக்கத்தில் மதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அது கீழே மதர் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், உங்கள் மதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க்கை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் டங் கேட்டிருக்காங்க. உங்கள் தாய்மொழி தமிழ்னா கீழே வந்தால் தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு லாங்குவேஜ்னா வேறு லாங்குவேஜ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு நேஷனாலிட்டி இந்தியன் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலீஜன் கேட்டிருக்காங்க. பாருங்கள், நீங்கள் வந்து இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியன் மாரி உங்களுக்கான மதத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேன் கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. பேன் கார்டு இருந்தால் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பேன் கார்டு நம்பரை கொடுத்துக்கோங்க. பேன் கார்டு இல்லாதவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி தான் பாஸ்போர்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் இருக்கவங்க எஸ் கொடுத்து அதுக்கான நம்பர்லாம் கொடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் இல்லாதவங்க நீங்கள் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தா இடஒதுக்கீடு வழங்குற ரிசர்வேஷன் இருக்காங்க எஸ் கொடுத்து எந்த மாதிரி ரிசர்வேஷன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு கொரோனாவால் உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் இழந்திருக்கீங்கன்னா நீங்கள் அந்த ரிசர்வேஷனில் வருவீங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா செகண்ட் இருக்க பாருங்கள் அந்த ப்ரியாரிட்டியில் வருவீங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் வந்து பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கவங்க டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கலப்பு திருமணம் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மீதிலாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அந்த மாதிரி நிறையா ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்து உங்களுக்கு ப்ரியாரிட்டி வருதுன்னா நீங்கள் அதுக்கான ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். மல்டிபிள் ப்ரியாரிட்டி இருக்குன்னா நீங்கள் கண்ட்ரோலை கொடுத்து 2 ப்ரியாரிட்டி கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கரெக்டாக முன்னுரிமை இருக்கவங்க அதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இல்லை எனக்கு எந்த முன்னுரிமை இல்லை எந்த ப்ரியாரிட்டியுமே இல்லை அப்படின்றவங்க மேலே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எஸ்க்கு பதிலாக நீங்கள் நோ செட் பண்ணால் போதுமானது. செட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ப்ரியாரிட்டி இருக்கவங்க எஸ் கொடுங்க, இல்லாதவங்க நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ உங்களுக்கான ஜாதி கேட்டிருக்காங்க. பாருங்கள், நீங்கள் வந்து எஸ்சியா எஸ்டியா எம்பிசியா பிசியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான கம்யூனிட்டியை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதில் உங்களுக்கான சப்காஸ்ட் கேட்டிருக்காங்க. ஜாதி உட்பிரிவு எதுவோ அதை வந்து செட் பண்ணிட்டு உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் யார் கொடுத்தாங்க அந்த அதிகாரி என்னதை டெப்டி தாஸ்தாரா ஜோனல் டெப்டி தாஸா நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் பார்த்து நம்பர் அப்படியே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் என்றைக்கு கொடுத்தாங்க அதுக்கான தேதியை கேட்டிருக்காங்க. இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்லையுமே உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பார்த்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்து ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பாருங்கள், அதாவது நீங்கள் வந்து தமிழ்நாடு ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் வந்து டெம்பரரியாக எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்கன்னா எஸ் கொடுத்து அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. வேலையை பருவத்தில் பதிவு பண்ணி அட்டை வச்சுருப்பீங்க எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்து பார்த்தா பதிவு பண்ணல அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சிம்பிளாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணதை எஸ் கொடுங்க, நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் உங்களை வந்து பார்த்தா கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து உங்களை வந்து டெம்பரரியாகவோ அல்லது வந்து பார்த்தா டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் எஸ் கொடுங்க. இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ் சர்வீஸனுக்கான இடஒதுக்கீடு பெறலான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் யாருக்காகனா கொத்தடிமை தொழிலாளர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்குறாங்க 42 வரைக்கும். ஸோ அந்த இருக்கவங்க எஸ் கொடுத்தா நோ செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து குடியரசுத் தலைவர் இருக்காங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட அவார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் தேசிய மாணவர் படையுடைய முன்னாள் மாணவரான்னு கேட்டிருக்காங்க. இருந்த எஸ் கொடுங்க, நோ செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி டிப்ளமோ அதுக்கு மேலே படிச்சிடலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 11th 12th மேலே நீங்கள் படிச்சிருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க. 12th கீழே படித்தா நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தெளிவாக படித்து பார்த்து எஸ் ஆர் நோ வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்ரஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், 3 அட்ரஸ் லைன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இருக்க பாக்ஸில் போயிட்டு டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. செகண்ட் இருக்க பாக்ஸில் உங்களுக்கான வில்லேஜ் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. தேர்ட் பாக்ஸில் உங்களுக்கான தாலுக் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டேட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு செட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு நம்ம உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் வந்தால் சேமாஸ் கொடுத்தா போதும், கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருக்குன்னா நீங்கள் வேறு ஒரு மொபைல் நம்பர் கொடுங்க, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 10 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளுக்கும், சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 15 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே உங்களுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை கரெக்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்தா போதுமானது, உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பதவி வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்குது. 2 பதவினா 2 பதவியுமே நீங்கள் கண்ட்ரோல் கொடுத்து 2மே நீங்கள் சைட் பண்ணலாம். ஒரு பதவினா ஒரு பதவி மட்டும் கொடுங்க. ஒவ்வொரு பதவிக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கண்டிப்பாக 500 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 10th 8th கேட்டிருக்காங்க. 8th குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 10th கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம 1 by 1 வந்து பார்த்தா வந்து ஃபில் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ 10th கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் 10th மார்க் ஷீட் வந்து எப்போ வழங்கினாங்களோ அதுக்கான இயர் மற்றும் மந்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 10th சர்டிஃபிகேட் வழங்கினதுக்கான இயர் மற்றும் மந்த்தை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிக்கோங்க. 10th கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் போர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் 10th ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா, மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்சின்ற மாரி எந்த போர்டில் படிச்சிங்கன்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த மொழியில் படிச்சிங்க, தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியம் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெகுலராக படிச்சிங்கன்னா ப்ரைவேட்டான்னு கேட்டிருக்காங்க. ரெகுலராக ஸ்கூல் போடுங்க, ரெகுலர் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கேட்டிருக்காங்க. 10th எவ்வளோ % மார்க் எடுத்தீங்க, அப்புறம் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்றத வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 12th வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். 12th இன்ஃபர்மேஷன் நீங்கள் படிச்சிருந்தா 12th ஃபில் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 12th கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th படிச்சிருந்தா ஸோ மேலே செலக்டில் போயிட்டு நீங்கள் HSC அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி தான் 10th வந்து அந்த சர்டிஃபிகேட் எப்போ கொடுத்தாங்களோ அதுக்கான இயர் மற்றும் மந்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் போர்டு அதே மாதிரி தான், ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுங்க, சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. 12th எந்த மீடியத்தில் படிச்சிங்க அப்படின்றத ஃபில் பண்ணிட்டு பயிற்று மொழி வந்து பார்த்தா ரெகுலரான்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் மார்க் என்ட்ரு பண்ணிட்டு எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேமை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு யூஜி டிகிரி படித்தவங்க யூஜி என்ன படிச்சிங்க அப்படின்றத வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன டிகிரி படிச்சிங்க அப்படின்றத வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கான யூஜி டிகிரி நீங்கள் எப்போ முடிச்சிங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் எப்போ கொடுத்தாங்களோ அதுக்கான தேதி என்னன்றதை ஃபில் பண்ணுங்கள். இயர் மற்றும் மந்த்தை கொடுத்துட்டு நீங்கள் டிகிரி வந்து எந்த காலேஜில் படிச்சிங்க அல்லது யூனிவர்சிட்டி நேம் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா போதுமானது. படித்த காலேஜ் நேம் அல்லது யூனிவர்சிட்டி நேம் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு ஓவரால் மார்க் ஷீட்டுக்கான சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கோங்க அல்லது ப்ரொஃபஷனலுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் காலேஜ் எந்த மொழியில் படிச்சிங்க, தமிழ் மீடியமாக இங்கிலீஷான்னு ஃபில் பண்ணிட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெகுலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு காலேஜுக்கான பர்சன்டேஜ் மார்க் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட் அடிஷனலாக வந்து பார்த்தா பிஜி முடித்தவங்க, எம்ஃபில் முடித்தவங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இல்லாதவங்க அப்படியே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தமிழ் படிக்க தரணும் எஸ் கொடுத்துக்கோங்க, எழுத தரணும் எஸ் கொடுத்துக்கோங்க, பேச தரணும் எஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கிலீஷ் வந்து பேச தெரியும் எழுத தெரியும்னா அந்த ஆப்ஷனில் போய்ட்டு எஸ்எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எழுத தெரியாதுன்னா நீங்கள் நோ கூட வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும்னா செலக்ட் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த லாங்குவேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எது தெரியுமா பேச தெரியுமா அப்படின்னு நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு லாங்குவேஜ் தெரியாதவங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டைப் ரைட்டிங் எனக்கு தெரியும் அப்படின்றவங்க தமிழ் டைப் ரைட்டிங்னா எஸ் கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன எப்போ கொடுத்தாங்கன்னு ஃபில் பண்ணுங்கள். எனக்கு டைப் ரைட்டிங் தெரியாதுன்றவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கிலீஷ் டைப்பிங்கும் தெரிஞ்சவங்க எஸ் கொடுத்து ஃபில் பண்ணுங்கள், தெரியாதவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் தெரியுன்றவங்க எஸ் கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்கள். தெரியாதவன்றவங்க சிம்பிளாக நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்குன்னா எஸ் கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன எப்போ முடிச்சிங்கன்னு ஃபில் பண்ணுங்கள். அந்த கோர்ஸ் முடிக்காதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்து எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸாக அந்த மாதிரி இருந்து வேறு ஏதாச்சும் திறமை இருக்குன்னா என்ன திறமைன்றதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். எதுவுமே இல்லைன்றவங்க சிம்பிளாக நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணீங்க, அதுக்கான அட்ரஸ் என்ன, எந்த பதவியில் இருந்தீங்க, எவ்வளோ சேலரி வாங்கிங்க எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ இதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பேஜ், அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ண பாருங்கள்.
ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நீங்கள் 8th வந்து ஃபில் பண்ணி தான் ஆகணும். காரணம் என்னென்னா நான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான பதவியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 8th பதவி எது வருதோ 8th குவாலிஃபிகேஷனுக்கான பதவி எது வருதோ கண்டிப்பாக நீங்கள் 8th ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ 8th 10th 12th நீங்கள் மினிமம் வந்து 8th ஃபில் பண்ணால் போதுமானது. அதிகபட்சமாக என்ன படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் 8வது எந்த ஸ்கூலில் படிச்சாலும் அந்த ஸ்கூலில் போயிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பரை வாங்கி முடிஞ்சளவுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸுமே ரெடி பண்ணி நீங்கள் 8th வந்து வாங்க பாருங்கள். கண்டிப்பாக ஆஃபீஸில் நீங்கள் 8th வந்து ஃபில் பண்ணியே தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவே நீங்கள் டேரெக்டாக 10th பதவி வருது அப்படின்னா நீங்கள் 8th வந்து ஃபில் பண்ண தர டேரெக்டாக நீங்கள் 10th மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது. ஆஃபீஸர்ஸ்ன்னு அந்த மாதிரி பதவிக்கு கண்டிப்பாக நீங்கள் 8th வந்து ஃபில் பண்ணி ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 1 8 வரைக்கும் தமிழில் படித்தவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. அதேமாரி 1 to 8 வரைக்கும் பிஎஸ்டிஎம் சைட் இருக்குன்னா நீங்கள் எஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் இந்த செக்ஷன் தெளிவாக நீங்கள் 8th கண்டிப்பாக ஃபில் பண்ணிக்கோங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் அதிகபட்சம் என்ன வரையும் படிச்சிடலாம், எது வரைக்கும் நீங்கள் டிகிரி படித்தாலும் சரி டிகிரி வரையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷன் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட், கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன பதவிக்கு அப்ளை பண்ண போகிறோம் அந்த மினிமம் குவாலிஃபிகேஷனோ அதில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதேமாரி டிரைவர் பதவிக்கு கண்டிப்பாக நீங்கள் 8th தான் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுடைய ரிலேட்டிவ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் வந்து ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்தா உங்களை வந்து ஹைகோர்ட் மூலமாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறதை டிபார் பண்ணியிருக்காங்க, டிஸ்குவாலிஃபைட் பண்ணியிருக்காங்க எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து ஏதாச்சும் உங்களை வந்து விலைக்கு வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா தனியார் நிறுவனத்தில் வந்து சுயநிதி நிறுவனம் அல்லது வந்து பார்த்தா ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணலான்னு கேட்டிருக்கான் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மேலே வந்து பார்த்தா பெயிலு, கிரிமினல் கேஸ், எஃப்ஐஆர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாச்சும் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கீங்க, கட்சியில் இருக்கீங்கன்னா எந்த உறுப்பினராக இருக்கீங்கன்றத ஃபில் பண்ணிக்கோங்க. கட்சியிலே இல்லாதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கட்சி உறுப்பினராக தான் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆப்ஷன் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தேர்தல் வந்து பார்த்தா போட்டிட்டு இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் டாக்குமெண்ட், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ஜாதி சர்டிஃபிகேட். ஸோ 3 டாக்குமெண்ட்ஸை ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் 8th 10th 12th நீங்கள் என்ன வரைக்கும் ஃபில் பண்ணீங்க, டிகிரி வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா அது வரைக்கும் உண்டான எல்லா மார்க் ஷீட்டுமே ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணுங்கள். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனாக டைப்ரைட்டிங் முடித்தவங்க, ஷார்ட் டைம் முடித்தவங்க அதையும் ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதி சர்டிஃபிகேட் இந்த 3த்தையுமே ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி சூஸ் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்லோட் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பிஎஸ்டிஎம் தமிழத்தில் படிச்சிருந்தா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி, ஸோ நீங்கள் முன்னுரிமை கொடுத்துருப்பீங்க பாருங்கள். அந்த கொரோனாவில் பெட்ரோல் எழுந்தவங்க, பிஎஸ்டிஎம் முடித்தவங்க, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலப்புத்திரம் அந்த மாதிரி ப்ரியாரிட்டி கொடுத்தா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிசி கேட்டிருக்காங்க பாருங்கள். டிசியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக என்ன டிசி வச்சுருக்கீங்களோ அந்த டிசி அப்லோட் வந்து பண்ண பாருங்கள். ஸோ மீதியில் வந்து பார்த்தா நோ ஆப்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ண அவசியம் இருக்காது. கேரக்டர் மற்றும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு வந்து தேவைப்படாது. நீங்கள் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா உங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். அனெக்சர் ஜியை பொறுத்த வரைக்கும் அதே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. லாஸ்ட் 3 டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண தவிர ஃபஸ்ட் 4 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ இதான் டாக்குமெண்ட்ஸ்க்கான பேஜ். எல்லாமே நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இருக்க பாருங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நன்னடத்தை, அதாவது உங்கள் நன்னடத்தை குறித்து யாராச்சோடைய 2 பேரோட இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து அதாவது நீட் நாட் டு பி கெசட் ஆஃபீஸர் இருக்க தேவைன்றதை சொல்லியிருக்காங்க. உங்கள் நற்பண்பு மற்றும் நன்னடத்தை குறித்து யாராச்சும் சான்றளிக்கக்கூடிய 2 நபர்கள் இருக்காங்க பாருங்கள். அவங்க இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ண பாருங்கள். அவங்க பெயர் என்ன, அவங்க வந்து எந்த பதவியில் இருக்காங்க, அவங்க மொபைல் நம்பர் என்ன, அட்ரஸ் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதேமாரி இன்னொருத்தருடைய நபர் பெயர் என்ன, அவங்க என்ன பதவியில் இருக்காங்க, அட்ரஸ் என்ன, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அந்த நம்பர் வந்து உங்கள் ரிலேட்டிவாக இருக்கக்கூடாது. அதேமாரி அரசு அதிகாரி இல்லைனா பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேமாக இருக்கலாம், இல்லை யாராச்சும் உங்கள் ஊரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க நேமை கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நன்னடத்தை உங்கள் குறித்து நன்னடத்தை அளிக்கிற ஏதாச்சும் 2 நபருடைய பெயரை கொடுத்துக்கோங்க. இதுக்கான சர்டிஃபிகேட் காப்பி இந்த டாக்குமெண்ட் ஃபார்மேட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இந்த நம்பர்கிட்ட போய் நீங்கள் சைன் வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தா போதும் உங்களுக்கான பேஜ் வந்து சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
இதில் உங்களுக்கான டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி படித்து பார்த்துட்டு எல்லாத்தையுமே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே டிக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த பேஜுக்கு வந்து போகும். ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு டிக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், எல்லா பாக்ஸுமே நீங்கள் வந்து டிக் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் டிக்ளரேஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ எடிட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குன்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாரி வந்து சப்மிட் பண்ணவான்னு கேட்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரொசீட் ஓகேன்னு. ஓகே அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி டிஎன்சி நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டி பேமெண்ட் வந்து பண்ண தேவையில்ல. ஓகே, இல்லை சலான் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் கிடையாது, நீங்கள் சலான் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டு உங்களுக்கு சலான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து ஓப்பன் ஆகலை. அந்த சலான் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணால் ஒரு சலான் காப்பி வரும். அந்த சலான் காப்பி நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு சம்மந்தப்பட்ட பேங்க் இருக்குது பாருங்கள், இந்தியன் பேங்க்கில் போயிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த 500 ரூபாயோ 1000 ரூபாயோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் சலான் கொடுத்ததுக்கப்புறம் இல்லை போயிட்டு தான் நீங்கள் பேமெண்ட்டை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 1000 ரூபாய் நான் 2 பதவிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 1000 ரூபாய் நான் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான சலான் நம்பர் என்ன, எந்த பேங்க்கில் பேமெண்ட் பண்ணீங்க, அந்த பிரான்ச் என்ன, டேட் என்ன, அந்த சலான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தனா போதுமானது, உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அந்த வியூ சலான் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு சலான் பேஜ் வரும். அந்த சலான் பேஜை நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி பேங்க்கில் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நீங்கள் எவ்வளோ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, 1000 ரூபாய்னா 1000 ரூபாய் காமிக்கும், 3 போஸ்ட்னா 1500 வந்து காமிக்கும். அவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் பேங்க்கில் கொடுத்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சீல் அடித்து சலானை திரும்ப கொடுத்துருவாங்க. அந்த சலானை அப்லோட் பேஜ் சலான் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் அந்த அப்லோட் சலான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பதவிக்கு அப்ளை பண்ணுறதா சேம் அதேமாரி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் எவ்வளோ பதவிக்குலாம் அப்ளை பண்ணுங்க. பட் ஒவ்வொரு பதவிக்குமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க, டிஸ்ட்ரிக்ட் விடவாக இருக்கீங்க, டிஃப்ரெண்ட் 7% இருக்கும், உங்களுக்கு பேமெண்ட் கிடையாதுங்க, நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம். பட் மீதி இருக்காங்க பாருங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி, கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு பதவிக்குமே 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா ஒரு 2-3 பதவிக்கு வந்து அப்ளை பண்ண பாருங்கள். காசு இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள், காசு இல்லாதவங்க ஒரே பதவியை மட்டும் கரெக்டாக டார்கெட் பண்ணி கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தாராளமாக நீங்கள் மல்டிபிள் பதவிக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ சலான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் சலான் கட்டுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட் இந்த தடவை வந்து கிடையாது. ஸோ சலானுங்க நீங்கள் எடுத்து அதை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணி முடிச்சா தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும். ஏன்னா போன தடவை நிறைய பேர் வந்து பார்த்தா அப்ளிகேஷனை மட்டும் சப்மிட் பண்ணிட்டு சலானே வந்து பார்த்தா கட்டாமல் அப்படியே விட்டாங்க. அதன் காரணமாக பல்வேறு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 100% நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு சலான் எடுத்து பேங்க்கில் போய்ட்டு கட்டி அந்த சலானை நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்ரூவல் வந்து ஆகும். அப்போ தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு எக்ஸாம் அப்போ உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து சேரும். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மெட்ராஸ் ஹைகோ ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு எதிரையும் ஒரு சில டவுட் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் என்னென்ன டவுட் இருக்கோ அதை பற்றி கண்டிப்பாக நம்ம இன்னொரு சேனலில் வீடியோ வந்து பார்த்தலாம். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறத பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அப்ளை பண்ணிப்பாங்க. ஸோ எந்த பதவிக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.